இம்ரான் கானை நேரில் சந்திப்பதற்கான சட்டம் மற்றும் ஜனநாயக வழிமுறைகள் பலனளிக்காவிட்டால் கடைசி வாய்ப்பு குறித்து ஆலோசித்து வருவதாக கைபர் பக்துன்வா மாகாண முதல்வர் சோஹேல் அப்ரிடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாஃப் கட்சியின் நிறுவனருமான இம்ரான் கான் கொலை செய்யப்பட்டு விட்டதாக பரவிய தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அக்கட்சியின் தொண்டர்கள் சிறை வளாகத்துக்கு முன்பாக கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்டைய நாடான பாகிஸ்தானில் கிரிக்கெட் வீரராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய இம்ரான் கான் ஊழல் உட்பட பல வழக்குகளில் சிக்கி 2 ஆண்டுகளுக்கும் மேலாக, அதாவது ஆகஸ்ட் 2023 ஆண்டிலிருந்து சிறையில் இருந்து வருகிறார். ஏப்ரல் 2022 ஆண்டில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கடந்த வாரம் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான் கானை சந்திக்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் பாதுகாப்பு படையினரால் தாங்கள் தாக்கப்பட்டோம் என்றும் அவரது சகோதரிகள் குற்றம் சாட்டியது வதந்திகளை மேலும் வலுவாக்கியது. அது மட்டும் இல்லாமல் இம்ரான் கட்சி தொண்டர்களும் இம்ரானின் சகோதரிகளும் அடியாலா சிறைசாலை சோதனை சாவடி அருகே உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இம்ரான் கானுடன் அவரது சகோதரிகள் சந்திக்க ஒரு ஏற்பாடு செய்யப்படும் என்று சிறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் அக்கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் கைபர் பக்துன்வா மாகாண முதல்வருமான சோஹேல் அப்ரிடி ராவல்பிண்டி சிறைசாலைக்கு வருகை தந்தார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சி நிறுவன தலைவரான இம்ரான் கானை நேரில் சந்திக்க சிறைத்துறை அனுமதி மறுப்பது கவலையை அதிகரித்துள்ளது. சிறைக்குள் இம்ரான் கானை சந்திப்பதை உறுதிப்படுத்த அனைத்து சட்டம் மற்றும் ஜனநாயக வழிமுறைகளையும் நாங்கள் கையாள்வோம். அப்போதும் அவரை சந்திக்க முடியாவிட்டால் கடைசி வழி குறித்து நாங்கள் முடிவெடுப்போம். இம்ரான் கானை சந்திக்க தன்னை அனுமதிக்குமாறு சிறை அதிகாரி ஒருவரிடம் சோஹேல் அப்ரிடி வலியுறுத்தினார். நான் 8வது முறையாக இங்கு வந்துள்ளேன். பிடிஐ நிறுவனரை சந்திக்க எனக்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? சிறையின் பொறுப்பாளர் யார்? அவரது பெயரை கூறுங்கள் என அந்த அதிகாரியிடம் சோஹேல் அப்ரிடி வலியுறுத்தினார். இதனிடையே இம்ரான் கானின் உடல்நிலை குறித்து ராவல்பிண்டி சிறை அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் அவர் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறார், அவருக்கு முழுமையான மருத்துவ கவனிப்பு வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டாலும் புகைப்படங்கள் போன்ற ஆதாரங்கள் எதுவும் வெளியிடப்படாதது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது.